காவல்துறை சார்பில் வந்து நாங்கள் எதுவும் தாக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க சார். அது எப்படி தாக்கலை அப்படின்னா எப்படி அவங்க வந்து சும்மா வந்து படுத்துனுங்க, சிடி ஸ்கேன் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடத்துல காலால் பூட்ஸ் காலால் எட்டி வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த அரசினுடைய நிலைமை. பிரெட்டு, டின்ல சில உணவுகள் இதெல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது திடீர்னு எங்க இருந்தோ ஏதோ ஒரு யார் எந்த பிஏ ஃபோன் பண்ணான்னு தெரியல, எந்த அதிகாரி கால் பண்ணி சொன்னா தெரியல, சார் அடிச்சிருக்காங்க சார் ஹெல்ப் பண்ண போனவங்க. இந்த வெள்ளை சட்டையை பார்த்து அடிச்சிருக்காங்க. பெண்கள் என்ன சட்டம் சார்? மனசாட்சி உள்ள மனிதன் பூட்ஸ் காலால அந்த வயிற்றுல தான் அப்படி ஒரு தாயின் கருவறையில இருந்தாதான் நீ வந்த உதவி செய்ய போறாங்க. அப்படி உதவி செய்ய போகக்கூடிய எங்க கட்சியை சார்ந்தவர்களை இந்த காவல்துறை அடிக்குதுன்னா யாரு அனுமதி கொடுத்தா? முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாரா? பூட்ஸ் காலால எட்டி உதைக்கிறீங்க, ஒரு பெண் நிர்வாகியினுடைய ஆடையை கிழிக்கிறீங்க அப்படின்னா இது மனித உரிமை மீறல் இல்லையா? ஆட்சியும் அதிகாரம் வந்து எங்களிடம் இருக்கு, எங்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது என்கின்ற ஒரு திமிருத்தனமான அதிகார மமதையில் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் வீழ்த்த வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அது மிக விரைவில் 2026 நல்ல ஒரு பாடத்தை திமுகவுக்கு மக்கள் புகட்டத்தான் போகிறார். எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவுல வந்து நிக்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது சிறிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் முழு மனதோடு ஈடுபட்டு அங்கு போய் உதவி செய்ய துடிப்பவர்களை நீங்கள் அடிக்கிறீர்கள், மகளிர் பிரிவை சார்ந்தவர்களை உதைக்கிறீர்கள், வயிற்றிலே போட்டு மிதிக்கிறீர்கள் என்றால் இது அதிகார ஆட்சி, ஆணவ ஆட்சி, அத்துமீறல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறதுக்கு சான்று இன்றைக்கு வியாசர்பாடியில் காவல்துறையே கலவரம் செய்கிறது.